இந்த பதிவை தேர்ந்தெடுத்து வந்தவங்க எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இது வந்து நேத்து எனர்ஜியை பற்றி பேச போகுது. நேற்று வந்து 10-10 போர்ட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 10-10 டேட்டு. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணியிருக்கோம். ஆனால் அது என்ன மாற்றம் நீங்கள் இன்னும் உணராமல் இருந்திருக்கலாம், உணராமல் இருக்கலாம். அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்கலாம். அதனால் இப்போ அந்த 10-10 போர்ட்டல், அதாவது நேற்று எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி தக்க வச்சுக்கிறது? எனக்கு தெரிஞ்சால் தானே தக்க வச்சுக்க முடியும். என்ன மாற்றம்னே தெரியாத பட்சத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதுதான் அதை பற்றின ரீடிங் தான் அது. விஷுதா அண்ட் தேஜஸ் ஷைன் ஆக போகிறீங்க. பித்தா பேலன்ஸ்டாக இருங்க உங்கள் வாழ்க்கையில். அதாவது வாட்டர் அண்ட் ஃபயர். உங்கள் வாழ்க்கையும் உங்கள் பாடியும் எப்போவுமே பேலன்ஸாக வச்சுக்கோங்க. கோவமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஒரு தராசில் வச்சு அதை வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக யூஸ் பண்ணுற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக போயிட்டுருக்கும். அடுத்தது விஷுதா. 1 செகண்ட். விஷுதா அண்ட் தேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். நம்மக்கிட்டேருந்து வெளியில் வர அந்த ஆரா, அதோட ஒரு விஷயம். அடுத்தது வந்து விஷுதா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரேயர். மேபி நீங்கள் ஏதாவது வேண்டியிருந்தீங்க, இல்லைனா ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதோட எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிருச்சு நேற்றுலேருந்து. பார்த்தீங்கன்னா த்ரோட் சக்ரா. நீங்கள் மேபி இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு சொல்கிறது, பேசுகிறது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு தடையாக இருந்தது அப்படின்னா, நேற்றுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஃபேவராக மாற ஆரம்பிச்சிச்சு. அதாவது நீங்கள் பேச நினைக்கிறது இனிமேல் உங்களால் போல்டாக பேச முடியும். அடுத்தது நீங்கள் சில விஷயங்களை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தது எல்லாமே வந்து இனிமேல் சொல்ல ஆரம்பிப்பீங்க. அதாவது நீங்கள் எதுக்காவது தயங்கி அடுத்தவங்க நினைப்பாங்க, இதை நான் சொல்கிறது சரியா, இப்படி போகலாமா அப்படின்னு குழப்பத்தினால உன் த்ரோட் சக்ரா பிளாக் ஆயிருந்தது அப்படின்னா, இல்லை பாஸ்ட் ஊன்ஸாக கூட இருக்கலாம். சின்ன வயசில் நடந்த சம்பவங்கள், இல்லைனா வந்து யாராவது உங்களை அசிங்கப்படுத்தினால வந்து சின்ன ஒரு பிளாக், இதெல்லாம் எது இருந்தாலும் சரி, அது நேற்றுலேருந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் ஹீலிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்குள்ள ஒரு யுனிக் வைப்ரேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நீங்கள் உண்மையை பேசுகிறனால, அதாவது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு எதிராக நடக்கிற சம்பவங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சது ஒரு அழகான வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் ரொம்ப பெரிய உதவியாக இருக்குமே தவிர, உங்களுக்கு அது வந்து ஒரு செட்பேக்காக இருக்காது. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதாவது இந்த எக்ஸ்பிரஸ் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருக்க விஷயங்களை சொல்கிறது, இல்லைனா உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை சொல்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்க சில கலைகள், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள், அதாவது ஆர்ட், இல்லைனா நீங்கள் உங்களுக்கு நல்லா பாட வரும், குட் பாத்ரூம் சிங்கர், ஆனால் நான் இன்னும் அதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா, பிரபஞ்சம் சொல்கிறாங்க இது டைம். நேற்று அதுக்கான பிளாக்கேஜ் இருந்தது எல்லாமே வந்து உங்களை விட்டு போயாச்சு. இனிமேல் நீங்கள் வந்து அதுக்கு ப்ராப்பராக என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை எடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப உங்களுக்கு ஃபேவரபுளாக முடியும். உங்களுக்கு அது முக்கியமாக வேணுன்ற பட்சத்தில். இது பார்த்தீங்க அப்படின்னா தேஜஸ், நீங்கள் வந்து ஒரு ரொம்ப தைரியமான ஒரு எனர்ஜியை வந்து வெளியில் விட்டுட்ருக்கீங்க. அதே மாதிரி ரொம்ப அறிவாளியாக இருக்கீங்க. அது நேற்றுலேருந்து இது வந்து நீங்கள் நினைக்கிறத, உங்களுக்கு புரிகிற விஷயங்களை இத்தனை தயங்கியிருக்கலாம், சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு. ஆனால் நேற்றுலேருந்து நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் அதை உணர முடியும். நேற்று என்ன பண்ணோம் நாம அப்படின்னு, அடடா ஆமாம்ல, யூஸ்வலாக நம்ம இதை பண்ண மாட்டோம், இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதுதான் உங்களுக்கு. இது வந்து ஒரு வாரியர் ஸ்பிரிட். அதே மாதிரி இது வந்து காதலை பற்றியும் பேசுது. காதலை சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா மேபி நேற்றுலேருந்து அதை சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு நிறைய வர ஆரம்பிக்கும். ப்ளீஸ் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது உண்மையோ அதை சொல்கிறதுல நீங்கள் கமிட்டடாக இருங்க அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள், நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயங்கள், காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதாகட்டும், உங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதாகட்டும், அதெல்லாம் நான் இனிமேல் என்ன என் மனசுக்கு படுதோ அதை சொல்ல போகிறேன். யார் என்ன நினச்சா என்ன, எனக்கு இது சரி, அவ்வளோதான், நான் அதை சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி கமிட்டடாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து எதுவுமே எகெயின்ஸ்டாக போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான எனர்ஜி வந்து உங்களுக்கு நேற்றுலேருந்தே அலைன் ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்போ சொல்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னா நேற்றுலேருந்தே நீங்கள் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறதான் விஷயம்.
பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நான் இருக்க பயப்படாத அப்படின்றாங்க. ஸ்டார், மை காட், நீங்கள் எங்கே போய் நிற்க போகிறீங்க அப்படின்னா இங்கே தான். நீங்கள் இந்த உண்மையை பேசுகிறனால, உங்கள் காதலை சொல்கிறனால, உங்கள் மனசில் இருந்த பாரங்கள், கோபங்கள், துவேஷங்கள் எல்லாத்தையும் போட்டு வெளில கொட்டிடு அப்படின்றாங்க பிரபஞ்சம். அது கொட்டுறனால உங்களோட மனசு வந்து ரொம்ப லைட் ஆகிடும். அடுத்தது வந்து இதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் வரப்போகிறதில்ல. அடுத்தது வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டு இருப்பீங்க. அதாவது அர்ஜுனர் அந்த கர்மா பண்ணுறது அப்படிங்கிற அந்த முடிவை தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். என்ன தடைகள் வந்தாலும், யார் உங்களை பயமுறுத்தினாலும் அர்ஜுனர் வந்து என்ன தயங்கி நின்னார். கிருஷ்ண உபதேசமே அதானே, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படிங்கிறது தான் அந்த சாராம்சம். அந்த ஃபுல்லாக அர்ஜுனனுக்கு கொடுத்த உபதேசத்தோட சாராம்சம் பார்த்தீங்கன்னா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது. இது வந்து நீங்கள் உங்களுக்கு பேசுறதா இருக்கலாம், இல்லைனா ஒரு இன்னசென்ட் குரூப் ஆஃப் பீப்புளுக்காக நீங்கள் பேசுறதா இருக்கலாம், உங்கள் காதலுக்காக நீங்கள் எதிர்த்து பேசுறதா இருக்கலாம், வேலையில் உங்கள் பொசிஷனுக்காக மேலதிகாரி எதிர்த்து பேசுறது, எதுவாக இருந்தாலும் சரி, போல்டாக நியாயமாக இருந்தால் மட்டும். நான் அதில் தான் சொல்கிறேன். நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போய் எதையாவது பேசி வச்சு, நீங்கள் தானே மேடம் போல்டாக சொன்னீங்க, நான் போய் திட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. உண்மையாக இருக்க பட்சத்தில், அது வந்து நியாயம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேசலாம். த பார்டோ, த சைரன், அதுதான் நீங்கள் ஓப்பன் அப் ஆகிருங்க. த பாக்ஸ், இவ்வளோ நாளாக நீங்கள் கட்டுப்பட்டு இருந்திருக்கலாம். உங்களை வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார் எனர்ஜி உங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ டார்க்னஸ் வந்து சுற்றி 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 பிளாக் பண்ணி உங்களை வந்து வெளியில் ஒளிவிட விடாமல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா டெம்பிள். இனிமேல் வந்து எல்லோரும் கையெடுத்து கும்பிட்ற நிலமையில தான் இருக்க போகிறீங்க, இல்லைனா வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. இனிமேல் இந்த பிளாக்கேஜே உங்களுக்கு இல்லை. அந்த ஸ்டார் இங்கே வெளியில் வந்துருச்சு ஆல்ரெடி. இவ்வளோ நாளாக வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை பிளாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம், உங்களை வந்து சப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து இருந்த இடத்த வந்து ஒரு ரொம்ப ஒரு டார்க்கான இடமா பண்ணி உங்களோட ஒளி வெளியில் வர விடாமல் பண்ணியிருக்கலாம். இதை பண்ணது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா த பார்டோ எனர்ஜி. கண்டிப்பாக இது வந்து ஒரு குரூப், ஒருத்தங்க மட்டும் பண்ண வேலை கிடையாது. அடுத்தது சைரன். நீங்கள் வந்து இப்போ வெளியில் சைரன் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, ஒரு சைரன் சவுண்ட் கேட்டுச்சுன்னா எல்லாருமே திரும்பி பார்ப்போம். ஒரு நிமிஷம், அந்த மாதிரி தான் உங்களோட சத்தம் இப்போ வெளியில் கேட்க ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக அப்படியே அட்டென்ஷன் உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. என்னமோ சத்தம் கேட்குது அப்படின்னு எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் வந்து இனிமேல் உங்களை அடைச்சி வைக்கிறது, இல்லைனா வந்து உங்களை மூடி போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நடக்காத காரியம். அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இட்ஸ் டைம் அப்படின்றாங்க. ஒரே நிமிஷம், அந்த பார்டோன்னு எக்ஸாக்டாக என்ன மீனிங் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஃப்ளேம், ஸோ நீங்கள் சரியான திசையில் தான் இருக்கீங்க, அதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. ஓகே, இந்த எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்டோ அப்படின்னு நம்ம பார்த்த எனர்ஜி என்னென்னா, உங்களை வந்து உங்களோட ஒரிஜினாலிட்டிக்கு, அதாவது நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட டெஸ்டினி இங்கே இருக்குது அப்படின்னா, இதனால் இதுக்குள்ளே இங்கேருந்து நீங்கள் இங்கே போகிறத வந்து நிறைய பிளாக்கேஜஸ் பண்ணி உங்களை வந்து ஃப்ரீயாக அந்த இடத்துக்கு, அதாவது ஒருத்தவங்களை ஃப்ரீயாக விட்டால் ஒரு பூ எப்படி அழகாக மலரும், அதை விட்டு அந்த பூ வந்து கவரில் போட்டு அடைக்கிறது, இல்லைனா வந்து அதை சுற்றி ஏதாவது ஒன்று போட்டு கிளிப் போட்டு வைக்கிறது, ஏதாவது பண்ணும்போது அதோட இயற்கை நியதி வந்து பாதிக்கப்படுது. அந்த மாதிரி தான் உங்களையும் ஒளி விட விடாமல் தடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் இனிமே அது நடக்காது. ஏன்னா ரொம்ப நாளாக கட்டுப்பட்டு இப்போ நீங்கள் வந்து வெடிக்கிற நிலமையில இருக்கீங்க. ஸோ வெடித்து வெளியில் வரீங்க. இப்போ தான் எவ்வளோ தான் கட்டுப்படுத்தி அவங்க வைக்க முயற்சி பண்ணாலும் இது வந்து இயற்கை யாராலையும் எதிர்த்து வெல்ல முடியாது. அதுதான் இங்கே நடக்குது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் வர ஆரம்பிக்கிறீங்க. இப்போ தான் உங்கள் வால் வெளியில் தெரியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வெளியில் வரும். மேபி நீங்கள் போகிற இடம்லாம் சின்ன சலசலப்பு உண்டாக்குறீங்க உங்களோட ப்ரெசன்ஸ்னால், உங்களோட பேச்சால். ஏதோ ஒரு சலசலப்பு நீங்கள் போகிற இடங்கள, ஆம்புலன்ஸ் இல்லைனா சைரன் போகிற இடம் எல்லாமே வந்து அது எங்கே ட்ராவல் பண்ணதோ அது பின்னாடி ஒரு சலசலப்பை விட்டுட்டு தான் போகும். அந்த மாதிரி தான் நீங்களும் இனிமேல் உங்களோட ட்ரான்சிஷன் இங்கேருந்து இந்த ஸ்டார் எனர்ஜிக்கு நீங்கள் போகிறது வந்து தடுக்க முடியாது. ஏன்னா அது தடுக்க இன்னும் கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாகும்.
ஸோ ஒண்ணு அவங்க வந்து அவங்க பண்றத நிறுத்தணும். இல்லன்னா வந்து உங்கள இன்னும் சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணும். பட் பிரபஞ்சம் சொல்றாங்க அது நடக்காது இனிமே. ஏன்னா இந்த ட்ரான்சிஷன் ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமே இது வந்து உங்களுக்கான ஃப்யூச்சர் உங்க கைகள்ல ஆல்ரெடி வந்துருச்சு. இனிமே அவங்க அத தடுக்கிறதோ, பறிக்கிறதோ வந்து இட்ஸ் இம்பாசிபிள். அதுதான் பிரபஞ்சம் சொல்றாங்க இங்க. இதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். உங்களோட உங்களோட டெஸ்டினி நீங்க அடையணும். அதுதான் இங்க. நீங்க வந்து கண்டிப்பா ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்சன் தான். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்ல. மேபி ஸ்பிரிச்சுவாலிட்டிய தழுவி நீங்க போகும்போது, இன்னும் உங்களோட குரோத் ரொம்ப சீக்கிரமா இருக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஏர் மேஜிக் கிளென்ஸ் யுவர் எனர்ஜி அது ரொம்ப அவசியம் உங்களுக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஸ்பிரிட் டீம் இருக்காங்க. மேபி சன்லைட் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கலாம். நீங்க ஆர்டிஸ்ட் அப்படின்னா, அந்த அந்த ப்ரொஃபஷன்ல போலாம். அதெல்லாம் நீங்க அதனால தான் இங்க நீங்க அடக்கி வச்சிருந்த, உங்க வெளியில விடாம வச்சிருந்த அந்த பிளெஸ்ஸிங்லாம் வெளியில விடுங்க. ப்ராஸ்பெரிட்டி அண்ட் அபண்டன்ஸ். நீங்க எங்க போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப செல்வ செழிப்பு மிக்க ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கீங்க. இது வந்து பிளாக்கேஜ் இத தான் பிளாக் பண்ண ட்ரை பண்றாங்க. பார்த்தீங்கன்னா, நீங்க செடி வைக்கிறீங்க. அது முளைச்சு வர ட்ரை பண்ணும்போது அவங்க அத தட்டி விட ட்ரை பண்றாங்க. பட் பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க, நம்பிக்கையோட இரு. நீ விதைய மட்டும் வித, நம்பிக்கையோட இரு. மீதிய நாங்க பார்த்துக்குறோம்னு சொல்றாங்க. நீங்க விதைக்கிற விதையெல்லாம் எவ்ளோ தடைகள் வந்தாலும், அத தாண்டி அறுவடைக்கு வந்து நிக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க விதை போடுறீங்க, நம்பிக்கையோட இருக்கீங்க. எவ்ளோ பெரிய கார்டன் உருவாக்கியிருக்கீங்கன்னு பாருங்க. இந்த மாரி தான் நம்பிக்கையோட செய்யும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவரா முடியும். இது வந்து உங்களோட ஆர்டிஸ்டிக் டேலண்ட்டா இருக்கலாம். நீங்க வந்து பாட நினைச்ச பாடல்கள் பாடாம விட்டதா இருக்கலாம். கவிதை எழுதுறதா இருக்கலாம். காதல சொல்றதா இருக்கலாம். யாருக்கு தெரியும் உங்க காதல் தான் உங்களோட பெரிய பூஸ்ட்டா இருக்கலாம். ஹூ நோஸ் இட்? ஸோ நீங்க இயற்கை உங்களுக்கு குடுத்த வரத்த தள்ளி வைக்க வைக்க, நீங்க உங்களோட பிளெஸ்ஸிங்ல இருந்து தான் விலகி இருக்கீங்க. சப்போஸ் காதல் தான் உங்க வரம் அப்டின்னா, அந்த காதல சொல்றது தான் உங்களோட ஒரே விடையா இருக்க முடியுமே தவிர, அதுலேருந்து விலகி ஓடுறதோ, தயங்குறதோ உங்களுக்கு எந்த விதமான நல்ல வழியும் தரப்போறதில்ல. ஸோ எதையோ ஒண்ண நீங்க சப்ரஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப அழகான, பியூட்டிஃபுல்லான விஷயமா மாறும். எப்போ நீங்க அத எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது. அதனால தான் சொல்றேன், அது காதலா இருக்க வாய்ப்பு நெறையா இருக்கு. ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. நீங்க ஏன் சொல்லாம விட்டீங்க? ஏன் தயங்குறீங்க? அது எல்லாத்துக்கான விடையும் நேத்துலேருந்தே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கே அந்த விடைகள் தெரியும். நீங்க உட்காந்து யோசிச்சீங்கன்னா. ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்க சொன்னாங்க. எஸ்பெஷலி உங்களால பிளாக்கேஜ். இனிமே கெட்டவங்கள உங்களால பார்க்க முடியும். அவங்கள நான் தான் சொல்றேன். அந்த சைலன்ட் சவுண்ட் இதுதான் அந்த பார்டோ எனர்ஜியும். உங்கள வந்து சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ண எல்லா எனர்ஜியும் வந்து நீங்க இனிமே வந்து வெட்டிட்டு போக முடியும். 2 வெட்டு 1 துண்டு 2 தான். ஏன்னா, நீங்க ரொம்ப கிளியரா பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க. ஏன்னா, உங்களோட டெஸ்டினி என்ன, இல்லன்னா உங்களோட ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சு. இனிமே உங்கள யாரும் அ ஒரு உங்களுக்கு யாரும் ஒரு வலிய காதல்லயும் சரி, உங்க மனசுக்கும் சரி உண்டாக்கிட முடியாது. 3 ஆஃப் சோட்ஸ் வந்து ரிவர்ஸ்ல இருக்கு. மேபி பாஸ்ட்ல யாராவது உங்க காதல முறிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த காதல் உங்களுக்கு ஒரு அழகான விடைய தரும். 9 ஆஃப் சோட்ஸ். அவங்க என்ன நெனச்சாங்க அப்படின்னா, இந்த காதல்ல வலிய உண்டு பண்றனால, இல்லன்னா உங்க மனசுக்கு ஒரு பாரமான ஒரு சூழ்நிலைய உண்டு பண்றனால, உங்கள வந்து ஒரு மீள முடியாத துக்கத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டு, உங்கள இப்படி டப்பாக்குள்ள போட்டு அடைச்சிட முடியும்னு நெனச்சாங்க. நோ, யூ ஆர் கம்மிங் அவுட். அது யாரா வேணா இருக்கலாம். ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். உங்க காதல சொல்றனால, உங்க காதல எக்ஸ்பிரஸ் பண்றனால, நீங்க எது நடக்காதுன்னு நெனச்சீங்களோ, அது நடக்க போது. எது கிடைக்காதுன்னு நெனச்சீங்களோ, அது கிடைக்க போது. ஸோ காதலா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், நீங்க சரின்னு படுறத எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருக்கிற பட்சத்துல, நீங்க கனவுல கூட நெனச்சு பார்க்க முடியாத அபண்டன்ஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. உங்களுக்கு இதுல வந்து பெரிய பிரச்சனையே இல்ல நான் சொன்னேன் எனக்கு பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டே உங்களுக்கு தேவையில்ல. பிரபஞ்சமே சொல்றாங்க, "போய் சொல்லு, போய் பேசு." காதல எக்ஸ்பிரஸ் பண்ணு. வீட்டுக்கிட்ட பேசு. உன்னால என்ன பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியோ அத செய். அவ்வளோதான் விஷயம். மீதிய நாங்க பார்த்துக்குறோம்னு சொல்றாங்க. ஏன்னா, நீங்க இங்க ஸ்டார் எனர்ஜில இருக்கீங்க. எதுவுமே இங்க தப்பா போக வாய்ப்பே இல்ல. உங்களுக்கு தேவை நம்பிக்கை, ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலீஃப். இல்ல இது நடந்தே தீரும். அது காதலா இருக்கட்டும், ஜாபா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும். என்ன யாரும் தடுக்க முடியாது. நான் முன்னாடி போய்க்கிட்டே தான் இருக்க போறேன். சின்ஸ் இட்ஸ் அ பாசிட்டிவ் அஃபர்மேஷன் என்கிட்ட அஃபர்மேஷனுக்காக ஒரு டெக் இருக்கு. ஐ வில் செக். உங்களுக்கு என்ன அஃபர்மேஷன் வருதுன்னு பார்க்கலாம். காட் இட். இது வந்து நீங்க அந்த மாதிரி நீங்க பாசிட்டிவா சொல்ல சொல்ல உங்களோட சூழ்நிலை மாறும். அப்ஸ்டக்கிள்ஸ் தடைகள் நிச்சயமா இருக்கு. அது பிரபஞ்சம் இன்னொரு தடவை இந்த கார்டு இதோட ஒட்டிட்டு வந்தது. ஸோ இது வந்து தடைகளை பத்தி பேசுது. அது தலைகீழா இருக்கு. ஸோ நீ வந்து தடைகள் வந்து உங்க 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 தடைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தடைகள் உங்களால இல்ல. தடைகளால உங்கள தடுக்க முடியாது. அத தான் நான் சொல்ல வந்தேன். வித் அவர்
தாட்ஸ் வி கேன் மேக் இட் அப்படிங்கிறது தான் இந்த டெக்கோட தாரக மந்திரம். ஸோ பார்க்கலாம். இது வந்து உங்களோட அஃபர்மேஷனாக இருக்கலாம். இதை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களோட வாழ்க்கை நீங்கள் முன்னாடி போகிறத பார்க்கலாம். இது நேற்றுலேருந்தே இந்த எனர்ஜி ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நல்ல நேரம், ராகு காலம், எமக்கண்டம் இதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதை பார்க்குற அடுத்த நொடி வந்து ஹாவ் அ கிளியர் விஷன். உங்களுக்கு என்ன வேணும், மேபி ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள், ஒரு ஜேர்னல் எழுதுங்க, இல்லை ஒரு பிட்டு பேப்பரில் என்ன நடந்தது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு, நேற்று என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள். இல்லை உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுக்கான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது இட்ஸ் குட் டு ஃபீல் குட். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் குட் டு ஃபீல் குட். எப்போவுமே வந்து நல்லா யோசிங்க, நல்லா இருங்க, நல்லா இருக்கேன்னு நினைங்க, நல்லதே தான் நடக்கும். அர்ஜுனர் மாதிரி கடமையை செய்யுங்க, கண்ணை முடிக்கோங்க, கிருஷ்ணர் இருக்கார் காப்பாற்றுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா, ஐ எம் ட்ரைங் டு see more with my eye and less with my eyes. இது வந்து ஐங்கிறது வந்து தேர்ட் ஐ சக்ரா பற்றி பேசுது. அதுதான் இங்கேயும் நீங்கள் ஆல்ரெடி உங்களால் பார்க்க முடியுது உங்களோட ஃப்யூச்சர். அதனால தான் அவங்களால உங்களை தடுக்க முடியல, தடை பண்ண முடியல. ஏன்னா நீங்கள் போகிற இடத்துலலாம் ஒரு குட்டி கலாட்டா பண்ணிட்டு வரீங்க, இல்லைன்னா பண்ண போகிறீங்க. இந்த கலாட்டான்னு சொல்கிறது நீங்கள் மல்லுக்கு நிற்கிறீங்க, சண்டை போடுறீங்கன்னு சொல்ல, உங்கள் எனர்ஜி, நீங்கள் எமிட் பண்ணுற இந்த எனர்ஜி அது வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணுது. அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களோட இருக்கவங்களுக்கு அது நிச்சயமாக தெரியும். நீங்கள் இருக்க இடம் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது, அப்படி இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய இம்பேக்டை கொண்டு வரீங்கன்னு. பி த ரீசன் சம் ஒன் ஸ்மைல்ஸ் டுடே. இதெல்லாம் வந்து உங்களோட தாரக மந்திரமாக வச்சுக்கோங்க. யாராவது சிரிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் காரணமாக இருங்க, யாரும் கஷ்டப்படுறதுக்கோ அழறதுக்கோ நீங்கள் காரணமாக இருக்க வேண்டியதான். அது வந்து நினச்சிக்கோங்க, இன்றைக்கி யாராவது ஒருத்தர் சிரிக்க வைக்கிறேன், என்னால் ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், அவ்வளோதான் விஷயம். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். பிலீவிங் இன் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கிவ்ஸ் மீ சர்டனிட்டி அண்ட் த ஃப்ரீடம் டு கீப் ட்ரீமிங் ஈவன் வென் ஐ கான்ட் எட் see the result. அவ்வளோதான், ரொம்ப முடிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னா, இங்கே அதை பற்றி தான் நம்ம இங்கே பேசணும். யூ ஆர் ஸ்பிரிச்சுவலி ப்ரொடெக்டட், நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து டிவைன் அப்படிங்கிற விஷயத்தை நம்புறனால, அவங்களோட கைடன்ஸை நான் வந்து முழுமையாக நம்புறனால எனக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, என்னால் அந்த ஃப்யூச்சரை பார்க்க முடியலனா கூட அதை என்னால் இங்கே கற்பனை செய்ய முடியுது. அதுக்கான வேலையை, எஃபர்ட்டை இங்கே போட முடியுது. இன்னும் அதோட ரிசல்ட்டை நான் பார்க்கலனா கூட அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரு. ஸோ அதுதான் பிரபஞ்சமும் உங்களுக்கு சொல்கிறாங்க, அஃபர்மேஷன் ஃபார் க்ரோத். இந்த எனர்ஜி தான் சொல்கிறாங்க. பார்க்க முடியல உங்களோட ரிசல்ட் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கை நிறுத்த வேண்டாம். இது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சொஃபஸ்டிகேட்டடான லைஃப் உங்களுக்கு கொடுக்கும். இதை தடுக்க நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. உங்களை கீழே இழுக்க, உங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்ல கொஞ்சம் கூட காது கொடுக்காதீங்க. முன்னாடி போய்கிட்டே இருங்க. இது நேற்றுலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.